தமிழகத்தில் உள்ள அனைத்து பட்டாசு ஆலைகளிலும் ஆய்வு மேற்கொண்டு 10 நாட்களுக்குள் அறிக்கை அனுப்ப மாவட்ட நிர்வாகங்களுக்கு தொழிலாளர் நலத்துறை உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர். தொழிலாளர் நலத்துறை உத்தரவில் வேற என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு? முழு விவரங்கள். ஏற்கனவே மாவட்டங்கள் மாதந்தோறும் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், உரிமம் பெற்று பட்டாசு ஆலைகள் செயல்படுகிறதா, பெரு ஆலைகளாகட்டும் சிறு ஆலைகளாகட்டும் செயல்படுகிறதா என்பதை குறித்து மாவட்ட நிர்வாகம், அதாவது மாவட்ட ஆட்சியர் தலைமையிலும் தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகளுக்கு அந்த கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவெல்லாம் அவ்வப்போது ஆய்வு நடத்தி அதை உறுதி செய்வார்கள். தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த வெடிவிபத்தின் காரணமாக 10 பேர் உயிரிழப்பு ஏற்பட்டதன் காரணமாக இது மீண்டும் அறிவுறுத்தலாக வழங்கியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில அனைத்து மாவட்டங்கள், அதாவது பட்டாசு தயாரிக்கக்கூடிய மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள்ல திடீரென்று ஆய்வு நடத்தி அதன் அடிப்படையில் அறிக்கை கொடுக்க வேண்டும். 10 நாட்களுக்குள் உரிமம் பெற்று செயல்படுகிறதா, உரிமை மீறி செயல்படுகிறதா என்பதையெல்லாம் அறிக்கையாக சமர்ப்பிக்க வேண்டும். அதன் அடிப்படையில தமிழக அரசு பல்வேறு உத்தரவுகளை பிறப்பிக்கும். அதாவது விதிமுறை மீறி செயல்படக்கூடிய ஆலைகளுக்கு உடனடியாக சீல் வைக்கக்கூடிய நடவடிக்கைகளும் அதனுடைய உரிமையாளர் கைது செய்யப்படக்கூடிய நடவடிக்கை எல்லாம் தொடங்கும். அந்த வகையில ஆய்வு நடத்த தற்போது உத்தரவிடப்பட்டிருக்கிறது. நன்றி பாஸ்கர், உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.